என் பேரு கவிதா. எனக்கு துணையா அம்மா மட்டுமே இருக்காங்க. அப்பாவோ உடன் பிறந்தவர்களோ யாரும் கிடையாது. எனக்கு வயது 26 ஆகிறது. எல்லோருக்கும் என்னை பார்த்ததும் ஏதோ ஒரு ஈர்ப்பு வரத்தான் செய்யும். ஆனா வறுமையின் காரணமாக இதுவரை எனக்கு கல்யாணம் ஆகாமல் ஒருவித ஏக்கத்தில் என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. இரவு நேரங்களில் என்னால் என்னுடைய அந்த தனிமை வேதனைகளை தாங்கிக் கொள்ளவே முடியாது. எப்ப கல்யாணமாகும், எப்போ ஒரு துணை கிடைக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தேன். எனக்கு நல்ல அழகு இருந்தாலும் என் சூழ்நிலையை நினைத்து எல்லாவற்றையும் அடக்கிக் கொண்டேன். நான் ஒரு சின்ன நகைக் கடைக்கு வேலைக்கு போய்க் கொண்டிருக்கிறேன். சுமாரான சம்பளம், பத்தாத குறைக்கு கடன் என வாழ்க்கை இழுபறியாக போய்க் கொண்டிருக்க, ஒரு நாள் என் அம்மாவும் நோயால் இறந்து போனாள். அதற்குப் பிறகு நான் அனாதையாக தெருவில் நின்றேன். கடன்காரர்களின் தொல்லை வேறு தாங்க முடியவில்லை. அப்போது என் முதலாளி என் கடனை எல்லாம் அடைத்து அவர் என்னை அவர் வீட்டுக்கு கூட்டிச் சென்றார். நான் வேண்டாம் சார், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? எங்க சித்தி வீட்டுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்ல, அவர் சொன்ன வார்த்தையால் என் உடல் முழுவதும் நடுங்க தொடங்கியது. அவர் அப்படி என்ன சொன்னாரு அப்படின்னா, கவிதா, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீ எனக்கு வேணும், முழுசா வேணும். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாரு. ஐயோ சார், என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க லைஃப் ஸ்டைல் எங்க? நான் எங்க? இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொன்னேன். சரி, நீ என் கூடவே இரு. உனக்கு எப்ப என்ன பிடிக்குதோ அப்ப சொல்லு அப்படின்னு அவர் வீட்டிலேயே ஒரு வேலை போட்டு தந்தார். என் முதலாளி பெயர் கார்த்திக். வயசு 32. ரொம்பவே அழகா இருப்பார். ஆனா பொண்ணுங்க கிட்ட ரொம்பவே கண்ணியமாக நடந்து கொள்ளும் மனுஷன். அம்மா அப்பா யாரும் இல்லை. ஆனா ரொம்ப வசதியானவர். இன்னும் கல்யாணம் ஆகவில்லை. வீட்டில் சமைப்பதுதான் என்னோட வேலை. ஒரு நாள் காய்கறி வாங்க கடைக்கு போயிருந்தேன். அப்போ பார்த்து செம்ம மழை. என்ன செய்வது என்று தெரியாமல் மழையில் நனைந்து கொண்டே இருந்தேன். அப்போது என் முதலாளி எனக்கு போன் பண்ணார். என்ன கவிதா, எங்க இருக்க அப்படின்னு கேட்டாரு. இந்த மாதிரி காய்கறி கடைக்கு வந்தேன், மழை வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு ஓரமா நின்னுகிட்டே இருக்கேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவர், சரி நீ அங்கேயே இரு, நான் கார் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு. ஒரு 10 நிமிஷத்துல நான் நிக்கிற இடத்துக்கு வந்தாரு. இதுக்கு மேல போய் சமைக்க முடியாது. ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாரு. சரினு சாப்பிட்டுட்டு கிளம்ப மணி 8 ஆயிருச்சு. நாங்க கார்ல போய்கிட்டு இருக்கும்போதே டீசல் இல்லாம காரு ஒரு அடர்ந்த காட்டுப் பகுதியில நின்றுருச்சு. எனக்கு ரொம்பவே பயமா போயிருச்சு. சார், என்னாச்சு, இங்க காரை நிறுத்திட்டீங்க? டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாமே என்று பதட்டத்துடன் கேட்டேன். முதலாளி பதில் சொல்லாமல் மெதுவாக என் பக்கம் திரும்பினான். அவரது கண்கள் போதையிலும் காதலிலும் சிவந்திருந்தன. அந்த பார்வை என்னை அப்படியே சுட்டெரிப்பது போல இருந்தது. சரி, என்ன ஆச்சு? ஏன் அப்படி பாக்குறீங்க? மழை வேற அதிகமா இருக்கு. நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று சொல்ல, நான் என்னடி பண்ணுவேன்? கார்ல டீசல் இல்லடி, அதான் ஆப் ஆயிருச்சு. அதுவும் இல்லாம வீட்டுக்கு போய் அங்க என்ன பண்ண போறோம்? அங்க போனாலும் நீயும் நானும் மட்டும்தான் இருக்கணும். ஆனா இந்த மழையில இந்த கார்ல நீயும் நானும் மட்டும் இருக்கிறது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இந்த மழையும் மண்வாசனையும் கூட உன் அழகுக்கு முன்னாடி எனக்கு அழகா தெரியலடி என்று அவர் போதையில் பேசிக் கொண்டிருக்க, அவரது வார்த்தைகளில் இருந்த ஆசைகளைக் கண்டு நான் நடுங்கிப் போனேன். கார்த்திக் சார், நீங்க நிறைய குடிச்சிருக்கீங்க. நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கே தெரியல. ப்ளீஸ் காரை எடுங்க என்று நான் சொல்ல, அவன் சட்டென்று என் கைகளை பிடித்தான். நான் திகைத்து போனேன். நான் இங்கே என்ன நடக்கிறது என்று யோசிப்பதற்குள் கார்த்திக் எனது முகத்திற்கு மிக அருகில் வந்தான். அவன் மீது வந்த அந்த மதுவின் வாசனையும் அவன் உடலின் வெப்பமும் என்னை நிலை குலைத்தன.
அதற்கு கார்த்திக், ஆமாண்டி, உன்னாலதான் நான் குடிச்சேன். ஆனா இதனால வந்த போதையை விட உன் மேல இருக்கிற போதைதான் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஏதோ பண்ணுதுடி. உன்னை அப்படியே முழுசா எனக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கணும்னு தோணுதுடி. நீ எனக்கு மட்டும் தாண்டி, எனக்கு மட்டும் முழுசா வேணும்டி என்று சொல்லி அவன் பேசிக்கொண்டே என் அழகிய கன்னத்தை மெதுவாக வருடினான். அவனது விரல்கள் படும்போது எனக்குள் ஒரு மின்னல் பாய்ந்தது. அவன் மெதுவாக எனது கீழ் இதழை அழுத்தி தடவினான். நான் அவன் செயலில் மெய்மறந்து அவனையே பார்த்து கொண்டிருந்தேன். ஏய், அந்த முட்டை கண்ணை உருட்டிட்டு அப்படி என்னை பார்க்காதடி. உன் கண்ணை பார்த்தாலே எனக்கு ஏதேதோ பண்ணுதுடி. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும்டி. உனக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு தானே, அதை ஏண்டி சொல்ல மாட்டற? அடியே, நீ என் உயிர்ல கலந்துட்ட, அது உனக்கு புரியுதுடி என்று அவன் பேசிக் கொண்டிருக்க என் கண்கள் திகைத்து போய் அவனையே பார்த்து கொண்டிருந்தது. அப்போது திடீரென்று இடி சத்தம் கேட்க நான் பயத்தில் அவனை கட்டி அணைத்தேன். அவன் இதை சாதகமாக்கிக் கொண்டு மெதுவாக குனிந்து என் நெற்றியில் அவன் இதழ்களை பதித்தான். பின் கொஞ்சம் கொஞ்சமாக என் இமைகளை வருடி மெதுவாக என் இதழுக்கு அருகில் சென்றான். அடுத்த நொடி அவன் ஆவேசமாகவும் அதே சமயம் அளவில்லாத காதலோடும் எனது இதழ்களை சிறைப்பிடித்தான். அவன் கொடுத்தது ஒரு சாதாரண முத்தம் அல்ல, பல நாள் அடுக்கி வைத்த ஏக்கம், பல நாள் ஆசை என அனைத்தும் கலந்த ஒரு தீப்பிழம்பு. நான் முதலில் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். ஆனால் அவனுடைய அந்த தீவிரமான தீண்டலில் எனது எதிர்ப்புகள் அனைத்தும் கரைந்து போயின. என் கண்கள் தானாகவே மூடிக்கொள்ள அவரது சட்டையை தன் பிஞ்சு விரல்களால் இறுகப் பற்றிக் கொண்டேன். அவனோ எனது கழுத்தின் வளைவுகளில் தனது முகத்தை புதைத்து எனது சுவாசத்தை மொத்தமாக திருடினான். அவரது கைகள் எனது பளிங்கு போன்ற முதுகில் கோலமிட நான் அவரது செயலுக்கு என்னை முழுவதும் ஒப்படைத்தேன். வெளியே பெய்யும் குளிர்ச்சியான மழையும் காருக்குள் இருக்கும் எங்களின் காதலும் அந்த இரவை ஒரு மறக்க முடியாத கவிதையாக மாற்றின. காருக்குள் நிலவிய அந்த நிகழ்வு மழையின் சத்தத்தையும் மீறி இருவரின் சுவாசத்திலும் எதிரொலித்தது. மழையின் குளிர்ச்சி எங்களை இன்னும் நெருக்கமாக்கியது. நான் என்னை மறந்து நின்றேன். அவன் அதை சாதகமாக்கி, என்ன உன்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டான். நான் என்ன செய்வது என்று தெரியாமல், ஆமாண்டா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஐ லவ் யூடா கார்த்திக் அப்படின்னு சொல்லி அவன் மீது இருந்த காதலை முதல் முறையாக அவனிடம் சொன்னேன். இந்த ஒரு வார்த்தைக்காக தாண்டி இத்தனை நாளா உனக்காக காத்திருந்தேன். நான் நினைச்சிருந்தா உன்னை எப்பவோ என்ன வேணா பண்ணி இருக்கலாம். ஆனா உன்னோட முழு சம்மதத்தோட எல்லாம் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். உன் மேல இருக்கிற காதல மொத்தத்தையும் இந்த காருக்குள்ள வச்சு இன்னைக்கு நான் முழுசா உன்கிட்ட காட்ட போறேன்டி. சார், மத்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் ரொம்பவே கண்ணியமா இருக்கீங்க, என்ன மட்டும் ஏன் பிடிச்சது உங்களுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, கவிதா, நான் ரொம்பவே நல்லவன் தாண்டி. ஆனா உன்னை பார்த்தா மட்டும் ரொம்ப கெட்ட பையனா இருக்க தோணுதுடி என்று சொல்லி அவன் சந்தோஷத்துல அப்படியே என்னை அணைத்து என் இதழ் தேனை உறிஞ்சி எடுத்தான். நானும் அவனுக்கு ஈடு கொடுத்து என் ஆசை தீர அவன் இதழ் முத்தத்தை கொடுத்தேன். அவன் கொஞ்சம் கீழிறங்கி என் 2 மென்மைகளையும் ருசிக்க நான் இந்த உலகத்திலேயே இல்லாமல் சொர்க்கத்தில் மிதந்தேன். அவன் அதை மெதுவாக கடிக்கவே நான் வலியில் துடித்தேன். தே, கொஞ்சம் பொறுமையா என்று சொல்ல, என் அழகியை பக்கத்துல வச்சுக்கிட்டு நான் எப்படி நீ பொறுமையா இருக்க முடியும் என்று சொல்லிக் கொண்டே என் இதழ்களை அவன் பார்த்தான். எனக்கு வெட்கம் அதிகரித்துக் கொண்டே போனது. இதையெல்லாம் எனக்கு புது அனுபவம் என்பதால் என்ன செய்வது என்று தெரியாமல் துடித்தேன். தே கார்த்திக், வலிக்குதுடா, மெதுவா என்று சொல்ல அவன் பாடு அங்கு படாத பாடாகத்தான் இருந்தது. அவன் முனகிக் கொண்டே, எனக்கு அதுக்கு மேலே இருக்குதுடி என் செல்லமே, அவ்வளவுதான், கொஞ்ச நேரத்துல எல்லாம் முடிஞ்சிரும், பொறுத்துக்கோ என்று வேகத்தை கூட்டினான். நான் அந்த சுகமான வலியில் மிதந்தேன். அவனோ ஐ லவ் யூடி என்று சொல்லிக் கொண்டு என்னை குதிரை சவாரியில் ஏற்றிச் சென்றான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த
மாதிரி கதைகள் கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.